ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு எது கூடனாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ஃபிஷ் வெரைட்டியாக இருக்கலாம், சிக்கன் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கலாம், அல்லது வந்து சாண்ட்விட்சு, பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு இந்த சாஸ் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் அடிகனத்தை பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் பூண்டு, ஒரு 400 கிராம்லேருந்து அரை கிலோ வரைக்கும் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் அதிகம் சேர்த்துக்கணும், அதாவது கேப்சிகம்னு சொல்லுவோம்ல, அதை அதிகம் சேர்த்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவுக்குள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோங்க. ஒரு 400 கிராம் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 300 கிராம் வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி, எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ஒரு 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீட்டு மிளகாய் ஒரு 75 கிராம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். அந்த தண்ணியோடய சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் அதே கடாயில் தான் செய்ய போகிறேன், அதனால தான் அது பாத்திரம் மாற்றிட்டேன். நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் வந்து அந்த வேக வச்ச எல்லாத்தையும் அந்த தண்ணியோடய சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பேட்சாக அரைக்கும்போது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஏன்னா ஒரு தடவை மிளகா அதிகம் இருந்திருக்கும், ஒரு தடவை கேப்சிகம் அதிகம் இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே அந்த நம்ம வேக வச்ச அந்த காய்கறிகளை தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. 100 ml வினிகர், நான் சிந்தட்டிக் வினிகர் சேர்த்துருக்கிறேன். 100 ml நல்லெண்ணெய். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா 200 ml சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால 100 ml சேர்த்துருக்குறேன். அதுதான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சில பொடியும் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். எப்போவுமே உப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஊறுகாய்க்கெலாம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா பாதி உப்பு முதல்ல சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிந்தி டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பிந்தி தேவைப்பட்டால் பிந்தி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்மில் விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பொடியெல்லாம் போடணும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் கருவேப்பிலை பொடி சேர்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் சேர்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் கருவேப்பிலை பொடி சேர்த்தா சூப்பராக இருந்தது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரமாக 3 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் கை நிறைய எடுத்திங்கன்னா 3 கை கருவேப்பிலை, நல்ல கை நிறைய 3 கை கருவேப்பிலை எடுத்து நல்லா வாடை போட்டு பொடி பண்ணி எடுத்திங்கன்னா இந்த 3 டேபிள் ஸ்பூன் வரும். பச்சையாக கருவேப்பிலை சேர்த்து அரைக்கக்கூடாது, பொடி பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அப்புறம் பீஸா சீசனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பீஸா சீசனிங் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுனால இருக்கும். ஆரிகானோ இதுவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பீஸா சீசனிங் அல்லது ஆரிகானோ ஏதாவது ஒன்று தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஆரிகானோட லீவ்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அது கூட கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாஸுக்கு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம நீட்டு மிளகா இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பீங்கன்னா நான் போட்டிருக்க மிளகா பொடியில் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இஞ்சி பொடி வந்து ஜிஞ்சர் பவுடர் சொல்லுவோம்ல, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அந்தளவு போதும். பூண்டு பொடியும் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்துருக்கிறேன். ட்ரை வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அது அந்தளவுக்கு போதும். இது கூடவே நம்ம வந்து வெங்காய பொடியும் கடையில் கிடைக்கும், ஆனியன் பவுடர்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். அதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்காக இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம், அப்போ வெங்காய பொடி கட்டாயம் போடணுமானா இந்த பொடி ஃபார்மில் போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாஸுக்கு. ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், வெங்காய பவுடர் இதெல்லாம் இந்த வெங்காய பொடி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து இதெல்லாம் செய்வோம்ல, ஃப்ரை எல்லாம் செய்வோம்ல, மாவு போட்டு கிறிஸ்பி ஃப்ரைலாம் பண்ணும்போது இந்த பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ இது எல்லா பொடியையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம வந்து சாஸ் வந்து அங்கே கொதிக்க விட்டுட்ருக்கோம், அதில் வந்து இதை சேர்த்து கலர போகிறோம். இந்த பொடி எல்லாமே முதலே கலந்துட்டும் நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் இது வீடியோக்காக ஒன்று எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்காக கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் கிடையாது, முதலே கலந்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மூடி வச்சு கிளறி விடுங்க, அதாவது கலந்து விட்டுட்டு மூடி வச்சு திறந்து கலந்து விடுங்க. ரொம்ப சடக்குன்னு தெரிக்கும். இது வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, உங்களை அடிகனத்தை பாத்திரத்தில் வைக்கும்போது இன்னுமே நல்லா சூடாக இருக்கும். லைட்டாக மேலே பட்டால் கூட அந்த ஸ்கின்னை எடுத்துரும். ஏன்னா என் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல பட்டுருச்சு, 2 இடத்துல பட்டு நல்லா பெரிய புண்ணாகவே வந்துருச்சு. மூடியை திறக்கும்போது டக்குன்னு தெரிச்சு விட்டுருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு, நான் கலக்கும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே தெரிச்சுதா, அதோட ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கலந்து வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா கேமரா எல்லாம் தெரிச்சு விட்டுருக்கும். இது கூட வந்து நான் இப்போ வந்து திரும்பவும் 100 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கலந்து விட்டது அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்துச்சு. திரும்ப நான் 100 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறதா இருந்தால் திரும்ப ஒரு 200 ml 150 ml நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப கலந்து விட்டுட்டு சிம்மில் விட்டு மூடி வச்சு இடையிடையே லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பக்குவமாக நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் விட்டிங்க அப்படின்னா சின்ன அடுப்பில் போடுங்க. சூப்பராக இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த இது வந்து தொக்கு வந்து நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ நான் உப்பு டேஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதையும் கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே சேர்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேருங்க. அதே போல் வினிகரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. வினிகர், உப்பு, எண்ணெய் இது 3மே வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். முதலே சேர்க்கணும் சேர்த்தா தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் கடைசியில் இறக்கும்போது கூட சேர்த்தாலும் கெட்டு போகாது அந்த 3 பொருளும். இப்போ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா 1 வருஷம் கூட வச்சுட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னே வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவையானதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். வெறும் சிக்கன் மட்டும் இருந்ததுனாலே போதும், பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படியே அடுப்பில் போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரை ஃப்ரை சிக்கன் ரெசிபியோ ப்ரான் ரெசிபி எதுனாலும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். அது அப்படியே சாண்ட்விச்லேயோ அல்லது பீஸாலேயோ போட்டு நம்ம அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நான் வந்து நேற்று வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.